காலையில் எந்திரிச்சதுமே ஒரு காஃபியை போட்டு குடிச்சிட்டு டிஃபன்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரம்முக்குள்ளே இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்து வாஷ் பண்ணுறதுக்கு போட்டேன். இது எல்லாமே வந்து கடையில் இருந்த திங்ஸ் தான். நெக்ஸ்ட் இன்னொரு கடை பார்த்து போடுறோம் அப்படின்னாலும் இந்த திங்ஸ் எல்லாம் கண்டிப்பாக வேணுமா இருக்கும். அதனால எல்லா திங்ஸையும் ஒன்று விடாமல் கழுவிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அட்டைப்பெட்டியில் எல்லா திங்ஸையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே ஒரு கவர் மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற திங்ஸ்லாம் தூசி ஏறாது. கழுவி எப்படி வச்சோமோ அதே மாதிரி நீட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் அட்டை பாக்ஸ்லலாம் நிறைய திங்ஸ் வச்சுருப்போம். அதெல்லாம் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணுவோம். நம்ம வீட்டில் கடையோட திங்ஸும் இருக்கிறனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக மார்க்கர் வச்சு அந்த அட்டை பாக்ஸ்ல எல்லாம் ஷாப் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்கேன். இந்த பாக்ஸில் மட்டும் இல்லை, நான் வீட்டில் மேலே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற எல்லா பாக்ஸ்லையுமே இப்படி தான் நோட் பண்ணி வச்சிருப்பேன். நான் வந்து பாக்ஸில் கிச்சன் ஐட்டம்ஸ் அப்படின்னு எழுதி மேலே வச்சிருவேன். ஆனால் ஒரு வருஷம் கழிச்சு அதில் என்ன கிச்சன் ஐட்டம் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு மறந்துடும். அதனால பாக்ஸ்க்குள்ளே எல்லா திங்ஸையும் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபோனில் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த ஃபோட்டோஸ்லாம் தனியாக ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சிருங்க. என்ன திங்ஸ் வேணும்னாலும் அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு நம்ம எடுத்துக்கலாம்.